ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிஎம்எஃப் ஃபோன் 2 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. போன வருஷம் சிஎம்எஃப் ஃபோன் 1 வந்துச்சுங்க. அது வந்து 115K வந்துச்சு. இது எவ்வளோ ப்ரைஸில் வரும்னு சொல்லி லாஸ்ட்டில் பார்க்கலாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து போயிடலாம். ஓகேங்களா? இந்த ஃபோனோட டிஸ்பிளே 6.7 இன்ச் ஓஎல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறாங்க. பிரைட்னஸ் லெவல் வந்து 2050 நெட்ஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? டிஸ்பிளே நல்லாவே இருக்குன்னு சொல்லாங்க. ஏன்னா நம்மளுக்கு பிரைட்னஸ் லெவல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கூட நம்மளுக்கு AMOLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் கொடுக்குறதுனால நல்லாவே இருக்குங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்டும் கொடுக்குறாங்க. அடுத்து கேமரா 50 எம்பிக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுக்குறாங்க. 8 எம்பிக்கான அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 50 எம்பிக்கான டெலஃபோட்டோ கொடுக்குறாங்க. ஓகேங்களா? 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OS சப்போர்ட்டோட இருக்குது. நம்மளுக்கு இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு ஒரு டெலிஃபோட்டோ கொடுக்குறதுனால இன்னும் பெட்டராகவே இருக்குங்க. ஏன்னா சிஎம் ஃபோனுங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு நத்திங் ஃபோனோட பிராண்டு தான். அதனால் வந்து நல்லாவே இருக்குங்க இமேஜ்லாம். ஓகேங்களா? அடுத்து ஃப்ரண்ட்டில் 32 எம்பிக்கான செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அதுவும் நல்ல ஒரு டீசெண்டான கேமரா கொடுக்குங்க. ஏன்னா டெலிஃபோட்டோ வந்து நம்மளுக்கு போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்லாவே இருக்குங்க. அதனால் வந்து இந்த பட்ஜெட்டில் ஒரு நல்ல ஃபோன்னு சொல்லாங்க கேமராவுக்கு. அடுத்தது 5000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 33 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜும் கொடுக்குறாங்க. சிஎம்எஃப் ஃபோன் 1ல் நல்ல டீசெண்டாகவே பேட்டரி லைஃப் இருந்துச்சுங்க. அதே போல் இது இருந்தாலும் நல்லா ஓகேவானது இருக்குங்க. அடுத்து 6GB RAM வேரியன்ட் இருக்குது. 128GB இன்டெக்ஸ்ட் வச்சுருக்க மொபைல் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வேரியன்ட் வந்து 21,000 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. மோஸ்ட்லி ஆஃபரில் ஒரு 19,000 அந்த 20,000 அந்த ரேஞ்சில் வரப்போகுதுங்க. ஏன்னா அந்த காம்படிட்டரில் இந்த ஃபோன் வரப்போகுது. ஏன்னா அடுத்து வந்து நத்திங் ஃபோன் 3A அதில் இருக்கிறனால நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் வரப்போகுதுங்க. இதோட ப்ராசஸ் மீடியாடெக் டிமென்சிட்டி 7300 ப்ரோ அப்படிங்கிற ப்ராசஸுங்க. அதை பப்ஜியை 120 fps வந்து நம்ம கேம் அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதனால் வந்து ஒரு டீசெண்டாக இருக்குது. நான் கடைசி 90 fps வச்சு விளையாடினாலும் நல்லாவே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அவங்க சொல்கிறத பார்த்தா நல்ல ஃபோனே சொல்லாங்க. ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு ஒரு பட்ஜெட் ஃபோன் இருந்தாலுமே நல்ல ப்ராசஸ் நல்லா கொடுத்துக்கிறாங்க. ஏன்னா 7300 ப்ரோங்கிறது அண்டர் 25,000 வர ஃபோன் தாங்க. ஓகேங்களா? அடுத்து IP52க்கான வாட்டர் ஸ்னட் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தண்ணி துளிகள் இது மாதிரிலாம் விழுந்தால் ஒன்றும் ஆகாதுன்னு இருக்கிறாங்க. ட்ராப்ஸில் விழுந்தால் Android 15 தான் வரப்போகுதுங்க. ஓகேங்களா? இதோட ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லிடுறேன். டிஸ்பிளே நல்லா டிஸ்பிளே, கேமரா நல்லாவே இருக்குது, ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ். ஓகேங்களா? ஒரு ஆல்ரவுண்டர் பேக்கேஜாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து Android 15 வர மொபைல் எல்லாமே 6000 mAh பேட்டரி 7000 7500 இது மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க 5000 கொடுக்குறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வந்து அவங்களுக்கு. ஏன்னா இவங்களோட யூனிக்கான OS ஆமாங்க. அப்போ தான் லைட்டும் இருக்குது பின்னாடி RGB லைட், அதாவது கிம்பிள் லைட்டும்போ அதில் இருக்கிற போது நம்மளுக்கு இந்த பேட்டரி வந்து எப்படி நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணுது, எப்படி கரெக்டாக இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். ஏன்னா சில 6000 கொடுக்குறதுனால அவங்க வந்து Android 15க்கு எல்லாம் 6000 கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ப்ராசஸும் நல்ல ப்ராசஸ் கொடுத்துக்கிறாங்க. டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, கேமரா குவாலிட்டி நல்லாவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் பேட்டரி லைஃப் மட்டும். ஓகேங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. என்ன கேட்டால் பேஸ் வேரியன்ட் வந்து ஒரு 20,000 21,000 வரப்போகுதுங்க. அந்த ப்ரைஸுக்கு ஒரு நல்ல ஃபோனை சொல்லுங்க. ஏன்னா எல்லாமே நல்லாவே இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கன்பாக சொல்லுங்கள். ஏன்னா இந்த பட்ஜெட்டில் நிறைய ஃபோன் நல்ல ஃபோனும் இருக்குது. இவங்க அந்த ரேஞ்சுக்கு கொடுத்தாங்கன்னா கரெக்டாக இருக்குது. இதோட அதிகமாக கொடுத்தா இதோட நல்ல ஃபோன் நிறையாவே இருக்குது. அதையும் கூட பிக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த ப்ரைஸ் ஒரு 20,000 அந்த ரேஞ்சு கொடுத்தா நல்ல ஃபோனை சொல்லுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.